சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மா இளமதி பாருமா, சௌந்தர்யா என்னென்னமோ பேசுறா. அண்ணி இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அண்ணி என் அண்ணி கரெக்டா தான் பேசுறாங்க. உங்களை அத்தைன்னு சொல்றதுக்கே என் நாக்கு கூசுது. எங்க அம்மாவுக்கும் இந்த குடும்பத்துக்கும் இப்படி எல்லாம் பண்ண எப்படி உங்களுக்கு மனசு வந்தது? என்ன அண்ணி, இவங்க ரெண்டு பேரும் ஏதேதோ பேசுறாங்க, நீங்க அமைதியா இருக்கீங்க. என் மேல ரெண்டு பேரும் பழி சொல்றாங்க. நான் இந்த வீட்டுக்காக என் லைஃப கூட பறி கொடுத்து ஒரு வாழ்க்கையே இல்லாம இருக்கேன். இத பாருங்க, ரொம்ப நடிக்காதீங்க. பாண்டியனா, அந்த ஆளை உள்ள கொண்டு வந்து அம்மா முன்னாடி நிறுத்துங்க. விடுங்க தம்பி. சொல்லியா சொல்லு, என்ன நடந்துச்சு? அம்மா கிட்ட உண்மையை சொல்லு. அம்மா, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. எல்லாமே ருத்ரம்மா சொல்லிதான் நான் பண்ணேன். இவங்க சொல்லிதான் அவன் ஆக்சிடென்ட் பண்ணிருக்காமா? மாப்பிளைய போதையாக்கி நீங்க இங்கிருந்து கிளம்பின டைமை சொல்லி மாப்பிளைய வச்சு ஆக்சிடென்ட் நடக்க வச்சு செட் பண்ணிருக்காங்க. ஆக்சிடென்ட் பண்ணது இதோ இவன் தான். போதையில இருந்த மாப்பிளைய டிரைவிங் சீட்ல உட்கார வச்சு அரெஸ்ட் பண்ண வச்சிருக்காங்க. எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிருக்காங்க. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் தெரியாம பண்ணிட்டேன். வயசானவன், என்ன விட்டுருங்கம்மா. என்னது, உன்னை விடுறதா? விடுறேன், ஜெயிலுக்கு கொண்டு போய் விடுறேன். பாண்டி, இவனை போலீஸ்ட ஒப்பிடுறா. கண்டிப்பா சூர்யா, பயா கொண்டு போய் விட்டு வரேன். தம்பி, ஸ்டேஷன் மன்னிச்சு விட்டு சொல்லுங்கம்மா. சித்தி, இத்தனை வருஷம் இவங்க பாட்டுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நம்ம கூடவே இருந்திருக்காங்கல்ல. இத பாரு, இத்தனை நாளா நீ பண்ண எல்லா விஷயத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன். இதுக்கு மேலேயும் பொறுத்துக்க முடியாது. இதுக்கப்புறம் நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. மரியாதையா வீட்டு விட்டு வெளியே போ. ஏய், உன்னால என் லைஃபே போயிருக்கு. வாய மூடிட்டு. இப்ப நீங்களா போறீங்களா, இல்ல நானே உங்க கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளவா? ஓ, தள்ளிடுவியா? என் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிடுவியா நீ? ருத்ரா, நீ யாரு, எப்படிப்பட்டவன்னு இப்போ உன்னால இவங்க பாதிக்கப்பட்டதுனால உன்னை பத்தின உண்மையை சொல்றாங்க. நீ பெரிய மனுஷியான நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் உன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் என்ன பண்ணுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எதையும் நான் கண்டும் காணாம இருக்கேன்னா என்னால உன் வாழ்க்கை போயிடுச்சுன்னு நீயா உன் மனசுல ஒரு கற்பனை கோட்டையை கட்டிக்கிட்டு இருக்கியே, அது தப்புன்னு சந்தர்ப்பம் வரும்போது உனக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் நான் அமைதியா இத்தனை நாள் வரைக்கும் போயிட்டு இருந்தேன். நிறம் மாறுற பச்சோந்தியா நீ இருந்தும் இந்த குடும்பத்துல இருந்தும் என் மனசுல இருந்தும் உன்னை நான் எப்பவும் பிரிச்சு பார்த்ததே இல்ல. ஏன் தெரியுமா?
நீ என் வீட்டுக்காரரோட ரத்த பந்தம். என் மூச்சு நிக்கிற அந்த கடைசி நொடி வரைக்கும் நான் யாரையும் என்கிட்ட இருந்து பிரிக்கவும் மாட்டேன், கோவத்தால யாரையும் அழிக்கவும் மாட்டேன். மன்னிக்கிறது மட்டும்தான் என்னோட குணம். ராஜேஸ்வரி, என்ன பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மன்னிக்கிறதுக்கு நீ வேணா கடவுளா இருக்கலாம். ஆனா நான் வெறி கொண்ட மிருகம். இது வரைக்கும் நீ நிம்மதியா இருந்தியோ இல்லையோ, ஆனா இனி நீ இருக்க மாட்ட. நானும் இந்த வீட்ல இருக்க போறதில்ல. உன் பக்கத்துல சகுனியா இருந்தனா உன் எதிரில இருக்க போற பரம எதிரி. அண்ணி, அண்ணி, இப்படி எல்லாரும் ஒத்துமையா சேர்ந்து இருக்கிறது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அம்மா, இனிமே நாங்க எப்பவும் இப்படிதான் ஒத்துமையா இருப்போம். அண்ணி, ருத்ராவுக்கு இவ்ளோ கெட்ட புத்தி இருக்கும்னு எனக்கு தெரியாது அண்ணி. அவளுக்கும் எனக்கும் அக்கா தங்கச்சிங்கிறத தவிர வேற எந்த சம்பந்தமும் இல்ல. உன் மேல எந்த தப்பும் இல்ல. நீ எப்பவும் போலவே இந்த வீட்ல இருக்கலாம் நீலவேணி.